ஹலோ கைஸ். 23 ஆப்ரேஷனை தாண்டி தங்கலான் இன்னைக்கு ஜொலிக்க ஆரம்பிச்சிருக்கு. பாரஞ்சித்தோட அடுத்த பட ஹீரோ இவர்தான் அப்படின்னு நம்ம விக்ரம் போட்டு உடைச்சிருக்காரு. விக்ரம் கொடுத்த அசத்தலான அப்டேட்டால அரங்கமே அதிர்ந்து போயிருக்காமா. இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம விக்ரம் அவர்கள் பல விஷயங்களை போட்டு உடைச்சிருக்காரு. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விக்ரம் மற்றும் பாரஞ்சித்தோட கூட்டணியில் ரசிகர்கள் ஆவலோட எதிர்பார்க்கக்கூடிய படம் தான் தங்கலான். இந்த படம் வர சுதந்திர தினத்தன்னைக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்குது. ஏற்கனவே படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பும் கிடைச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் சும்மா பட்டையை கிளப்பிட்டு வந்துட்டு இருக்கு. விக்ரமோட நடிப்பும் தோற்றமும் இதற்காக அவர் எடுத்திருக்கக்கூடிய ரிஸ்க்கும் உண்மையிலேயே மெய் சிலிர்க்க வச்சிருக்கு எல்லாத்தையும். அதனாலேயே ரசிகர்கள் படத்தை கொண்டாட ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. நார்மலாகவே விக்ரம் அவர்கள் அவருடைய படங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு நடிப்பார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த நிலையில் நேற்று நடந்த இசை வெளியீட்டு விழாவில் அந்த படக்குழுவினர் மற்றும் ஏராளமான பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. அப்போ மேடையில் பேசின விக்ரம் தான் கடந்து வந்த பாதையை பற்றியும் தங்கலான் பற்றியும் பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் முக்கியமானது தங்கலானுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படின்னும் அதில் நடந்த விஷயங்கள் பற்றியும் நிறையவே ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது தங்கலான் படத்தில் ஹீரோ எடுக்கக்கூடிய முயற்சிக்கும் பல தடைகள் வரும். ஒரு கட்டத்தில் கால் உடஞ்சி எதுவுமே செய்ய முடியாத நிலையிலையும் இருப்பார். ஆனால் அவர் போராடிட்டே இருப்பார் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல தான் அவர் லைஃப்லேயும் நிறைய விஷயங்கள் ரிலேட் ஆயிருக்காமா. அதாவது அப்படித்தான் என்னோட வாழ்க்கையிலையும் சினிமா அப்படிங்கிற இலக்கை அடைய நிறையவே நான் போராடினேன். தங்கலான் படத்தில் வர்றது மாதிரி ஒரு விபத்தில் நான் கால் உடஞ்சி இருந்தேன். காலையே வெட்டி எடுக்கணும் அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் 23 ஆப்ரேஷன் 3 வருஷம் படுக்கையில் இருந்து எப்படியோ காலை நான் காப்பாற்றி அதன் பிறகு கூட என்னால் நடக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் என்னால் முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோட போராடினேன். அதனால தான் இன்றைக்கி நான் இவ்வளோ தன்னம்பிக்கையோடு உங்கள் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை நான் சினிமாவில் ஜெயிக்காமல் இருந்திருந்தா கூட இப்போவும் நான் போராடிட்டு தான் இருந்திருப்பேன் சினிமாவுக்காக. அந்த அளவுக்கு சினிமா மேலே எனக்கு ஆசை, பைத்தியம், வெறி அப்படின்னு என்ன வேணால் சொல்லலாம் அப்படின்னு விக்ரம் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை கேட்டோன்னே அங்கேருந்து ஆடியன்ஸ் எல்லாரும் கண் கலங்கி போயிட்டாங்க. இது போதாதுன்னு பாரஞ்சித்தோட ஒர்க் பண்ண அனுபவம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு பாரஞ்சித்தை பற்றியும் அவரோட அடுத்த ப்ராஜெக்ட் பற்றியும் போட்டு உடைச்சிருக்காரு நம்ம விக்ரம். அவரோட அடுத்த படத்துலையும் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் பாரஞ்சித்துக்கு அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது. அதனால ஒருவேளை நாங்கள் மறுபடியும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கண்டிப்பாக நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில் பாரஞ்சித் அவர்கள் அடுத்ததாக அட்டகத்தி தினேஷை ஹீரோவா வச்சு ஒரு படம் இயக்க போறாரு, தயாரிக்கவும் போறாரு அப்படின்னு ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்காரு ரசிகர்களுக்கு. அதுல ஆர்யா தான் முக்கியமான வில்லன் அப்படின்னு பலருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியும் கொடுத்திருக்காரு. கேங்ஸ்டர் படமா உருவாகக்கூடிய இந்த படத்துல ஆர்யாவுக்கு மிக முக்கியமான ஒரு ரோல் இருக்கு. அதனாலதான் அவர் அந்த வில்லன் ரோல் நடிக்கிறதுக்கும் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இதை பத்தி நிறைய செய்திகள் கசிஞ்சிருந்தாலும் கூட ஆனா விக்ரம் தங்கலான் மேடையில பாரஞ்சித்தோட அடுத்த ஹீரோ தினேஷ் அப்படின்னு சொன்னது அதிகாரப்பூர்வமா உறுதியாயிருக்கு. மேலும் இந்த படம் குறுகிய காலகட்டத்தில் எடுத்து முடிக்க போறாங்களாமா. அதையடுத்து பாரஞ்சித் டாப் ஹீரோ ஒருத்தரை வச்சு படமும் இயக்க இருக்கிறாராமா. அதற்கான பேச்சுவார்த்தைகள் கூட நடந்து முடிஞ்சிட்டதாகவும் நம்ம விக்ரம் அவர்கள் பயங்கரமான ஒரு அப்டேட்டையும் கொடுத்திருக்காரு.